வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்குது கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன். நான் உங்கள் ரஞ்சித். இன்றைக்கி வந்துட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் பின்னாடி இருக்கு இல்லையா இந்த டிவி பற்றி தான் ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம். இதை வந்துட்டு நான் ஒரு 1 வீக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், 7 நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்குது, அந்த இது வந்துட்டு ஒர்த்தலையா அப்படின்றத பற்றியும் பார்த்தலாம். அந்த பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்குன்னு பாக்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ அது பார்த்திங்கன்னா ஹெச்டி மட்டும்தான் சப்போர்ட்டடு, 4K கிடையாது. ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரீமியம் பெசலஸ் டிசைன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் விவிட் பிக்சர் குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா 20 வாட்க்கான ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டோல்பி ஆடியோ சப்போர்ட்டும் இதில் இருக்குது. ஸோ சவுண்ட் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பங்கமாக வரும். தென் பேட்ச் வால்னு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் க்ரோம் கேஸ்ட் இது எல்லாத்துலேயும் இருக்கிறதான் பில்டின்னாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு கூகுள் டிவி ஷியாமியோடது. ஓகேங்களா? ஸோ 7 நாளாக பார்த்தீங்கன்னா நான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதில் என்னென்ன மேஜரான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குதுன்னு பார்த்தலாம். ஸோ இதை வந்துட்டு 4K சப்போர்ட் இல்லை அப்படின்றது தான் அது ஒரு சின்ன மைனஸாக தெரிஞ்சு, அதே மாதிரினா பாசிட்டிவ் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? இதில் இருக்கிற யூஏஆர் இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ லேக் ஆகிற மாதிரி இல்லை. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகி யூடியூப் வந்துட்டு ஸ்ட்ரீம் பண்ணும்போது அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெட்ஒர்க் இஷ்யூ வருது அப்படின்னுச்சுன்னா நமக்கு அந்த ஆடியோ மட்டும் வரும், வீடியோ பார்த்திங்கன்னா பின்னாடி போயிடும். அந்த என்பதுனா நம்ம திருப்பி வீடியோலாம் ஸ்வைப் பண்ணி வைக்கும்போது தான் நமக்கு கரெக்டாக ப்ளே ஆகுது. அது ஒரு மைனஸாக இருந்துச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா 1080 பிக்சல்ஸ் ஓரளவுக்கு நல்லா தான் டீசெண்டாக தான் இருக்குது. ரொம்பலாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது 1080 பிக்சல்ஸோடது. தென் யூடியூப் பார்த்திங்கன்னா எப்போவுமே ப்ரீமியம் யூஸருக்கு தான் பிட் ரேட் அதிகமாக வச்சு தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு குவாலிட்டிங்க கம்மியாக இருந்திருக்கும். தென் டிவி சேனல்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஹெச்டியில் இருக்கும்போது பர்ஃபெக்டாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஓகேங்களா? சவுண்ட் குவாலிட்டி சும்மா பயங்கரமாக வருது. தென் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு இது மட்டும்தான். ஸோ கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருந்துச்சு, மைனஸாக இருந்துச்சு. ஓகேங்களா? ஓகே, இப்போ டிவி பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ரிமோட்டை பேர் பண்ணுறதுக்கு ஹோம் பட்டனையும் பேட்ச் வால் பட்டனையும் சேர்த்து அழுத்துற மாதிரி இருக்கும். அப்படி அழுத்தணும் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா டிவி வந்துட்டு பேர் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு டிவிலேயே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. தென் இப்போது டிவி ஆன் பண்ணிட்டோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எம்ஐ லோகோ வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு கூகுள் டிவி அப்படின்ற மாதிரி லோட் ஆகிட்டு உடனே ஓப்பன் ஆயிரும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் அப்படின்றதான். ஸோ 10 மினிட்ஸா 10 செகண்ட்ஸ்லேருந்து 20 செகண்ட்ஸ் அதிகபட்சம் டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு லோட் ஆகிட்டு உள்ளே போயிடும். ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு சிம்பிளாக இருக்குது. தென் இதில் வந்துட்டு ப்ரீவியஸ் மெனு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம முந்தைய மெனுவாக என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோமோ அது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்துட்டு பெரியவங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு கடைசியாக என்ன பார்த்துட்டு இருந்தாங்களோ அதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்துட்டு பேக் போயிடுறேன். ஸோ உள்ளே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உள்ளே இருக்கிற மல்டிமீடியா ஸ்ட்ரீமிங்க்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடியே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே கீழே போனோம் அப்படின்னா நமக்கு வாட்ச் ஆன் நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. HDMI நாம் பார்க்குற மூவிஸ்க்கானது எல்லாமே ஒரு ஆப்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. லைவ் டிவின்னு ஒன்று இருக்குது. அதை பார்த்திங்கன்னா டிவி சேனல்ஸ் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் யூடியூப் இருக்குது, ஜியோ சினிமா இருக்குது, பேட்ச் வால் ப்ளஸ் பேட்ச் வால், அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டாரு. ஸோ பேசிக்காக என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் இருக்குமோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் க்ரோம் கேஸ்ட் இந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பென்ட்ரைவ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ஆப்ஸ் வேணுமோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. மீடியா பிளேயர் அப்படின்னு ஒரு தனி ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இதில் போனோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற வீடியோஸ், ஆடியோஸ் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ இது பார்த்திங்கன்னா டிவைசஸ் என்னெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ அதெல்லாமே இங்கே வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படியே பேக் போனோம் அப்படின்னா நாம் இதில் டோல்பி ஆடியோஸ் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிடுவோம். ஸோ யூடியூப் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இது எல்இடின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சின்ன ஒரு எல்இடி கிரேஷான ஒரு இது வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு நமக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ பிரைட்னஸ் ஃபுல்லாக குறைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு அவ்வளோக்கா தெரிவிக்காது. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் யூடியூப்பில் அப்படின்றதெல்லாம் இங்கே வந்திருக்கோம். அப்படியே நம்ம சேனலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, யூடியூப்பில் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஓப்பன் பண்ணிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே கீழே போனோம் அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அப்படியே கீழே போய் நம்மளோட வீடியோலாம் ப்ளே பண்ணி பார்த்துடலாம். வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த
ஜஸ்ட் ஒரு ப்ராப்ளம் அண்ட் சால்விங் தான். ஸோ நம்மள்கிட்ட ஒரு ப்ராப்ளமும் இருக்குது, அதுக்கான சொல்யூஷனும் இருக்குது. ஸோ அது எப்படி நம்ம வந்துட்டு சரி பண்ணிட்டு வர்றது. ஸோ அதில் மேக்ஸிமம் குவாலிட்டி பார்த்திங்கன்னா 1080 60 FPS தான் இருக்குது. நம்ம அதை கொடுத்துப்போம். ஓகேங்களா? அப்படின்னு தான் பார்ப்போம். ஏன்ட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெட்மி 80 ஜிவல் இந்த மொபைல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ மொபைல் நெட்ஒர்க் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளோட என்சிஎஸோட டோல்பி ஆடியோஸ் இது வந்துட்டு ப்ளே பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு சவுண்ட் குவாலிட்டி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட்டுக்கு வந்தோம் அப்படின்னா ரிமோட்டில் என்ன இருக்குன்னா ஒரு பவர் பட்டன், அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சேட்சுக்கான ஒரு பட்டன், அப்புறம் நேவிகேஷன் கீ பார்த்திங்கன்னா 4 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு நெட்ஃப்ளிக்ஸ்க்கானது, அப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார், யூடியூப், அப்புறம் வால்யூம் கண்ட்ரோல் பட்டன். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ரிமோட்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேசிக்கான பட்டன்ஸை வச்சு தான் நம்ம பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம். இது வந்துட்டு ஐஆர் கிடையாது. ஸோ ப்ளூடூத் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். அப்படியே இதில் பார்த்திங்கன்னா ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி ப்ரீ இன்ஸ்டாலில் நிறைய ஆப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரெக்கமெண்டேஷனுக்கும் நிறைய ஆப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா கேம்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நிறையா இல்லைங்க, கொஞ்சோண்டு கேம்ஸ் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணலாம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரு ரேசிங் கேம் பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். இது எப்படி இருக்குது, ப்ளே பண்ண முடியுதா அப்படின்னு. ஓகே, இது வந்துட்டு பே பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம எதனா ஃப்ரீ கேம்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு ட்ரை பண்ணுவோம். ஓகே, இது பார்த்திங்கன்னா ஃப்ரீ கேம் தான், இன்ஸ்டால் பண்ணிப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர் சப்போர்ட் இருக்குது. ஓப்பன் ப்ளே ஸ்டோர். ஓப்பனிங் கூகுள் ப்ளே ஸ்டோர். ஸோ ப்ளே ஸ்டோர் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு நம்ம எதனா ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே நிறையா மஸ்ட் ஹேவ் கேம்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஸ்ட்ரீம் ப்ளேலிஸ்ட், அப்புறம் மூவிஸ் அண்ட் டிவிஸுக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் ஆப்ஸு, இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேட்டகரிஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம டூல்ஸில் போய்ட்டு என்னென்ன ஆப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். இதில் பார்த்திங்கன்னா ப்ரௌசரும் யூஸ் பண்ணிக்கலாம், டவுன்லோடரு, அதே மாதிரி ஆண்ட்ராய்டு ரிமோட்டு, இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப் வெப்புன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. நாம் இதில் வாட்ஸ்அப் டிவிலேயே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இதில் இருக்குது. அப்படி கீழே போனோம் அப்படின்னா கூகுள் கீபோர்டு கொடுத்துருக்காங்க. விபிஎன் இதில் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம்னா கூட விபிஎன் யூஸ் பண்ணிக்கலாம். ஏபிகே இன்ஸ்டாலர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செட்டிங்ஸு, ஆண்ட்ராய்ட் சிஸ்டம், வெப்வியூ, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கனால தெரியும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கேம் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதை வந்துட்டு ப்ளே கொடுத்துருவோம். ஸோ ப்ளே பண்ணி பார்த்துப்போம். ஓகே, ரிமோட்டில் என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே அழுத்திட்டு நம்ம பார்த்திங்கன்னா காரை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே,
இதில் பார்த்தீங்கன்னா நமக்கான 8 ஜிபிக்கான ரோம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு 1.5 ஜிபி 1.5 ஜிபி பார்த்திங்கன்னா ரேம் இருக்குது. இதனால் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்காக இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார் இந்த மாதிரி இதெல்லாமே போகிறக்கு. அண்ட் தென் ரிமோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும், பேட்ச் வால் அப்படின்னு. கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வரும். ஓகேங்களா, இது வந்துட்டு எம்ஐயோடது. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்மளோட கூகுளோடதை விட இது கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. இதில் இருக்கிற ஆப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மினிமலிஸ்டிக்காக இருக்குது. இதுலேயும் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, அதில் மூவிஸ் பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா 2 யூஐ மாதிரி. ஓகேங்களா, ஒன்று வந்துட்டு பேட்ச் வால், இன்னொன்று பார்த்திங்கன்னா கூகுள் ஹோமோடது. ஓகேங்களா, இதுலேயுமே ஆப்ஸ் எல்லாமே இந்த டைப்பில் தான் ஓப்பன் ஆகும் நமக்கு. ஸோ இதில் வந்துட்டு அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி எல்லாமே நிறைய இருக்கும். ஸோ இல்லை 3 டாட் அழுத்தி நம்ம மோர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்றதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் லைனாக பார்த்துடலாம். இதில் நமக்கு பார்த்திங்கன்னா ஹெச்டிஎம்ஐக்கான 2 போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூஎஸ்பி 2.0 தான், 3.0 கிடையாது. ஸோ அதுக்கான போர்ட் பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஈத்தர்நெட்டுக்கான போர்ட் பார்த்திங்கன்னா 1 இருக்குது. அதே நம்ம வந்துட்டு ஏவி யூஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே ஏவி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால ஹெட்ஃபோன் ஜாக் பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு டிவி ஆண்டனா, அதாவது ஆர்சி கேபிள். ஓகேங்களா, இது வந்துட்டு டேரெக்டாக ஒரு பின் மாதிரி, பெரிய பின் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஆண்டனா கேபிள் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு டிவி, அதை ரொம்ப பழைய மாடலில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைப்லேயும் இருக்குது. நமக்கு எந்த டைப் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹெச்டிஎம்ஐ 2 இருக்கிறதுனால நம்ம பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துட்டு 2 மானிட்டரை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஈஸியாக அதை யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம இந்த டிவிக்கான ஒரு ஓவர்வியூவும் அண்ட் தென் இது எப்படி இருந்துச்சு, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அண்ட் தென் அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன். டாடா, பை பை, டேக் கேர்.